நடிகர் அஜித்குமார் விடாமுயற்சி படத்தில் இப்போ நடிச்சிட்டு இருக்காருங்க. இந்நிலையில் அவர் ரீசெண்டாக வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இறப்புக்கு வரல அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசும் பொருளாக போயிட்டு இருந்துச்சு சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் அன்னைக்கு அவர் செலிப்ரேட் பண்ண வீடியோக்களும் ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண வீடியோக்களும் போச்சு. ஒருத்தவங்களோட நடனமாடின வீடியோவும் இணையத்தில் வைரல் ஆச்சு. இந்நிலையில் ஒரு துபாய் போயிருந்தப்ப அங்கே ஒரு ரசிகர் வீடியோ எடுத்துட்டு இருந்தார். அந்த வீடியோவை அஜித்குமார் ஃபோனை வாங்கி டெலிட் பண்ண விஷயம் வந்து இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குங்க. இதை பார்த்து அவருடைய ரசிகர்கள் மற்றும் பல பேர் வந்து ஷாக் ஆயிருக்காங்க. அதாவது அஜித்குமார் அவர்கள் ரீசெண்டாக துபாய் போயிருந்தார். அப்போ அங்கே நிறைய பேருக்கு வந்து ஆட்டோகிராஃப் பண்ணிட்டு இருந்தாரு. தன்னை வீடியோ எடுத்த ஒரு ரசிகரின் ஃபோனை வாங்கி அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு. அவர் அப்படி செய்த வீடியோ இன்னொரு ரசிகரின் ஃபோனில் பதிவாக அந்த வீடியோ இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது அவர் நியூ இயரை தன்னோட குடும்பத்தினருடன் துபாயில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊரில் அவர் ஒரு கப்பலில் குடும்பத்தினருடன் இருக்க வீடியோவும் ஒரு உணவகத்தில் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடும் வீடியோவும் வைரல் ஆச்சு. நடிகர் அஜித்குமார் எப்பயுமே அவர்கள் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கை தவிர பிற நேரங்களில் கேமரால இருந்தே கொஞ்சம் தள்ளியே இருப்பார். அந்த பார்வையிலேருந்து தன்னை பத்திரிகையாளர்கள் ஃபோட்டோ எடுத்தால் கூட பல நேரங்களில் ஃபோட்டோ எடுக்க வேணாம் அப்படின்லாம் சொல்லுவார். இந்நிலையில் இங்கே துபாய் போயிருந்தப்ப ரசிகர் ஒருவர் வீடியோ எடுத்துருக்கதை பார்த்துட்டு ரசிகருடைய ஃபோனை வாங்கி வீடியோ டெலிட் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குங்க.